பூண்டு தான் பாதை அப்படியே நேச்சராக வச்சுருவான். 22 கிலோமீட்டர் தான் எங்கள் வீடு இருக்குது. ஒரு ஆள் சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ எடுத்துக்கலாம், பரப்போல எடுத்துக்கலாம். எடுக்கிறாடு சூப்பராக இருக்குல்ல, எடுக்கிறாரு. கலர் கலராக இருக்குது. எல்லாமே வியூ தான். பூம்பாறை வில்லேஜ் வியூ தான். எங்கே வேணாலும் நிப்பாட்டி பெரிய டைம் வேஸ்ட் ஆகுது. அப்போ அப்புறம் பார்த்துப்போம். நெல்லுங்களா? எதுங்க? இதான் வெள்ளை போட்டு வெள்ளை பூண்டா? அப்படியே ஃபோட்டோ எடுக்கணும். அப்படி இருந்தால் இறங்கி எடுக்கணும்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். மிஸ் ஆகிடும். பயிர் இல்லை, பயிர் இல்லை. இந்த இங்கே உள்ள மக்கள் தான் போடுறாங்களோ இந்த பூண்டு? மக்கள் தான். இதெல்லாம் பட்டா இல்லை, அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். பிளாட்டு சொல்லுவாங்க. ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குல்ல. ஆமாம். அதில் மலை பிளாட்டாக இருந்தால் பெரிய பிளாட். ஸ்பீடை போங்க. பிளாட்டோவா? பிளாட்டோ இல்லைப்பா, பிளாட்டோ. பிளாட்டோன்னா அது ஒரு இது ரோடு. நீங்கள் சொல்கிறது ஸ்பெல்லிங்கன்னா PLEA. திருவண்ணாமலையில் மலை உச்சி இருக்குல்ல, அது தட்டையாக இருக்கும். இதே போல் ஸ்டெப்பு பயிர் எடுப்பாங்க. இதுவே எனக்கு என்னன்னா, அந்த எங்கள் குழந்தை புக்கு இருக்குல்ல, பகுதியில் ஃபுல்லாக இருக்காங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன். மற்ற இடத்துலலாம் இப்போ ஸ்டெப்பாக இருந்தால் அந்த டீயில் டிஎஸ்எஸ்ஸாக இருக்கும். இங்கே மட்டும் மழை நீங்கள் சொன்னீங்களா ஒரு வீட்டை சொன்னீங்களா நம்ம எல்லாம் கோயில்கிட்ட, அதே மாதிரி இருக்கு. ஆமாப்பா, இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் இப்போ இங்கே வந்து பாப்புலர். பழனியில் இருக்குது இது. ஏஃப்ரேம். ஏஃப்ரேம் அது பேர். ஓ, அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறானுங்க பழனியில். அவங்களது இது இருக்குது. நான் தான் கேட்டேன், என்ன இப்படி போட்டு வச்சுருக்காங்கண்ணா. மக்கள் இது விரும்புகிறாங்க. அப்படிங்களா? தண்ணி பட்டா கூட இறங்கிட்டோம்ல. பிரமிடு ஷேப். இங்கெல்லாம் இதுக்கு பிரமிடு நம்ம உட்காந்தாலுமே வருது. இங்கே பிரமிட்லாம் தேவையில்லை. இங்கே எல்லாம் காஸ்ட்லிக்காக வச்சுருக்காங்க. இப்போ பாரு, நீ 2 மூக்கில் காற்று விடும். பார்த்தா இதான் ஒரு அதிசயம். மலை பக்கம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், 2 மூக்கில் பாரு. நார்மலாக நீ கீழே போய் பாரு, ஒரு மூக்கில் தான் காற்று போகும். மலையில் ஏறதோ இறங்கத்துல அந்த இயற்கையில் 2 மூக்கிலையும் காற்று விடும். யாருக்காவது ஒரு மூக்கு அடைக்கிட்டா அடைக்காது. இதை கீழே போங்க, ஒரு மூக்கு அடைக்கும். 2 ஹவருக்கு தான் இன்னொரு மூக்கு திறக்கும். எனக்கு ஒரு மூக்கு அடைக்கும். எனக்கு ஒரு மூக்கில் போய்க்கிறேன். நீ அப்படியே ட்ரை பண்ணு. அதுவாக இயற்கையாக வரணும். இயற்கை இல்லைப்பா, மழை. அது அந்த ஒரு இது இருக்குது. அதாவது மூக்குல ஓடுறது வந்து சவமாகணும்னு சொல்லியிருக்காங்க.